என் தங்கப்பிள்ளையே, சிவராத்திரியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் குழந்தை, இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய நல்ல செய்தி ஒன்று தானாக உன்னை தேடி வரும். என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை யோசித்த காலங்கள் எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தவும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவுமானது. இந்த வராகி இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக்கூடாது. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உன் வெற்றியை நடத்தி கொடுக்கவும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் மீட்டு கொடுக்கவும் வந்திருக்கின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ விட்டுவிடக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கும் நேரம். நீ எதையுமே எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தட்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கட்டும். அதனால் எதற்கும் கலங்காமலிரு. உனக்கான நன்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த நேரம், இந்த நொடி நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். என் குழந்தையே, நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீ நினைத்தாலும் அதை உன்னால் நிறுத்த முடியவில்லை. தொடர வேண்டும் என்று நினைத்தாலும் அதை தொடர்வதும் உனக்கு கடினமாக இருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியாமல், இது நமக்கான சந்தோஷமே, நாம் இதனை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி என்ன செய்வது என்று தெரியாமலும் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உறவுகள் உன்னை நெருங்க முடியாமலும் விலக முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலத்தான் நீயும் சில உறவுகளை நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டு நிற்கின்றாய். சில மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த நினைவுகள் உன்னால் மறக்கவும் முடியவில்லை. அதே நேரத்தில் உன்னால் வெறுக்கவும் முடியவில்லை. சில ஆசைகள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த நிலையிலும் பின்தொடர முடியாமல் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொண்டு எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நினைவில் கொண்டு பேரதிசயங்களோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டி வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் இழந்து விடாதே. நீ இல்லாத பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன் மனதிற்குள் இருந்து உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ நினைத்து நினைத்து வருத்தப்படும்படி இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று தானே என் குழந்தை யோசிக்கிறாய். சில நேரங்களில் எல்லாம் என் பிள்ளையின் மனது என்ன நினைக்கிறது தெரியுமா? நான் அமைதியாகத்தானே இருக்கிறேன் என்று அதிகமாக யாரும் என் முன்னால் ஆட்டம் போட வேண்டாம். மதித்து பேசினால் எனக்கு மதிக்கவும் தெரியும், என்னை எதிர்த்து பேசினால் ஏறி மிதிக்கவும் தெரியும் என்று உனக்கு என்ன வசதியோ அதற்கு ஏற்றது போல முடிவெடுத்துக்கொள் என்று சில நேரங்களில் என் பிள்ளை மனதளவில் கொந்தளித்து விடுகின்றாய். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில்
கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த ஒரு சிந்தனையினாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. எந்த ஒரு எண்ணங்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ விட்டு விடாதே. கவலைகளுக்கென்று பயந்து நின்றாயானால் தூங்க முடியாது. கஷ்ட நஷ்டங்களுக்கு பயந்தால் உன்னால் வாழ முடியாது. கவலைகளை எல்லாம் காற்றோடு விட்டுவிடு. எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ காலியாக வைத்திரு. வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்காமல் உனக்கான பல பொய்களை உன் முன்னால் தந்து விடுகின்றது. அதனால் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் நீ இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களை எல்லாம் உனக்கு உணர்த்துகின்ற தருணம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன் நன்மைக்குத்தான். விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறு கிடையாது. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும்தான் நீ காட்ட வேண்டும். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நீயாக மட்டும்தான் இருப்பாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த உலகத்தில் எப்பொழுதும் யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே. இங்கு யாருடைய அன்பும் நிரந்தரமானது கிடையாது, நீ வணங்குகின்ற தெய்வத்தின் அன்பை தவிர. அதனால் என்னவானாலும் சரி, அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோடு என் குழந்தை நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்று ஒரு நாள் என் குழந்தை நீ நிச்சயமாக யோசித்து பார்ப்பாய். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சில உறவுகளை நாம் இழந்து விட்டோம். அதனால்தான் நாம் மற்றவர்களை சுற்றி சுற்றி அலைகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வாய். அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட உனக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது நம் வாழ்க்கையில் நமக்கென இருப்பவர்களை நாம் இழந்துவிட்டு அதன் பிறகு யாருமே நமக்கில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? என் குழந்தையை, வாழ்க்கையின் சூட்சமங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகி கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நீ உதாசீனம் செய்து அவர்களை உதறி தள்ளி விடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நொடியிலும் என்னவென்று யோசிப்பதை விட உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை வெற்றிகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும். எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். என் குழந்தையே, மரணத்தை விடவும் கொடுமையானது என்ன தெரியுமா? உன்னுடைய மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும். ஆனால் இந்த மனக்கவலை நொடிக்கு நொடிக்கு உன்னை கொல்லும் என்பதனை மறந்து விடாதே. அதையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்ற குழந்தை, நிச்சயமாக இந்த மரணம் என்பதெல்லாம் ஒரு பெரிய செயலே இல்லை என்று தோன்றும். அதனால் எதையுமே எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கானதாக மாற்றிக்கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, நீ இருக்கும் இடம் தூரமாக இருந்தாலுமே உனக்கு உண்மையான அன்பு கொண்ட உறவுகள் யாரும் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் 2 விஷயத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும்.
ஒன்று, எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கானவற்றை பெறுவதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதும் உன் மனதிற்கு புரிதலை கொடுக்கட்டும். பாம்பிடம் ஒருபோதும் உனக்கு நீதி கிடைக்காது. நாம் தான் கடித்த பாம்பை தேடாமல் மருந்தை தேட வேண்டும். இதுபோலத்தான் சில மனிதர்களும் நமக்கு அவர்கள் செய்து விட்டார்கள் என்று அவர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்பார்கள் என்று எதிர்பார்க்காமல் அதற்கான அடுத்த தீர்வு என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கான முடிவினை நம் கைகளில் சரியாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வரும் பொழுதும், உன்னோடு நான் இருக்கும் பொழுதும், இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்கும். பொறாமை இன்றி போராடியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்றும் அவர்கள் வசமாக மாறும். பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை நிச்சயமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் உன்னுடைய பொறாமை எண்ணங்களை கைவிட்டு என் குழந்தை, நீ நிச்சயமாக உனக்கான ஒட்டுமொத்த நன்மைகளையும் நல்லபடியாக தேடத் தொடங்கு. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தி தர தயாராகத்தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, பசிக்கு பிச்சை கூட எடு. ஆனால் பாசத்திற்காக ஒருபோதும் விட்டு சென்றவர்களின் முன்பு கெஞ்சி கொண்டிருக்காதே. அது உன்னுடைய தன்மானத்திற்கு மிக பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அதிக வலியை தாங்கும் இதயம் நிச்சயமாக ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் அது நின்றுவிடும். அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு வலியையும் வேதனையையும் தாங்கிக் கொண்ட நீ அதனோடு பயணிப்பதை விட அதிலிருந்து நீ சட்டென்று வெளியில் வந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னால் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். அத்தனையும் நீ நினைத்தால் மட்டுமே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது எல்லாம் என்றுமே உனக்கு நீ ஆசைப்பட்டது போல கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீயும் தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் இனி ஒரு சேர கொடுக்கட்டும். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். அத்தனைக்கும் தாண்டிய ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நான் நடத்துவேன் என்றால் நிச்சயமாக அதுவே உனக்கான மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை, நீ எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. உன்னை தேடி அதற்கான நல்ல பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை நீ இழந்த ஒவ்வொன்றையும் உனக்கு மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இனி எக்காரணத்தை கொண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ விட்டு விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தர்ப்பங்களை நீ உனதாக பயன்படுத்திக்கொள். அது உன்னை இதைவிட நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதும் நிச்சயமான உண்மை. கலங்காமல் இரு என் பிள்ளையை. உன் தாயானவள் நிச்சயமாக நான் நல்வழி கொண்டு சேர்க்காமல் ஓய்ந்து விட மாட்டேன். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நான் உன்னை வாழ விடாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் தந்துவிட மாட்டேன் என்பதனையும்
என் குழந்தை, நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை சர்வ நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை. இனி எந்நாளும் உனதாக மாறட்டும். சிவராத்திரியில் சிவனை வணங்கி உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நீ நடத்து. என் தங்கப் பிள்ளைக்கு என்றும் என் ஆசிகள் உண்டு.